அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய என்றும் அன்புடன் இருக்கிறேன். இந்த ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடுக்கி மாவட்டத்தில் வண்டிப்பிரியாருங்கிற டீ எஸ்டேட்டாக இருக்குது. இந்த டீ எஸ்டேட்டுக்கு மத்தியில் நான் இன்றைக்கி உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது ஏலக்காய் தெரியும். இந்த ஏலக்காய் எப்படி உருவாகுது, இந்த ஏலக்காய் செடியிலிருந்து காடமம் எப்படி உருவாகுது, நம்ம கையில் கிடைக்கிற ஏலக்காய் எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக எடிட் பண்ணியிருக்கேன். நண்பர்களே, அதை பாருங்கள். ஒரு ஏலக்காய்க்கு எவ்வளவு விலை எப்படி வருது, இதை எப்படி நம்ம ஏலக்காய் விவசாயிகள் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்களா? ஓகே, இதுதாங்க ஏலக்காய் செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஏலக்காய் செடியில் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே பார்த்திங்கன்னா மண்ணுக்கு மேலே அடியிலேருந்து பூ வந்து அந்த பூவிலேருந்து அப்படியே காய் வந்து காய் அப்படியே நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். அப்போ அதை பறித்து அப்படியே வந்து அதை என்ன செய்வாங்கன்னா நல்லா வந்து ட்ரை பண்ணி நல்லா ஒரு பதப்படுத்தி அதை முழு ஏலக்காயாக நம்ம கிடைக்கிற ஏலக்காயாக மாற்றுவாங்க. எப்படி கடியிலேருந்து வருது பாருங்கள், சரஞ்சரமாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு வருடத்தில் குறைந்தது 5 முறை எடுக்கலாம் அதை, சரிங்களா? அப்படி 5 முறை இருக்கக்கூடிய ஏலக்காய் பாருங்கள். இது நல்லா உணக்கிய நல்ல ஏலக்காய். இதை இன்றைக்குமே இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி இப்படி ஏலக்காயாக கிடைக்கும் நமக்கு. நம்ம இந்த பார்க்குற ஏலக்காய் ட்ரை பண்ண ஏலக்காய். அது எப்படிங்கிறத பார்க்கலாங்களா? இது வந்து ஏலக்காய் ட்ரை பண்ணுற விஷயம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படின்னா 1000 kg வரை லோட் பண்ணலாம். 1000 வரை. ஸோ நம்ம வந்து இதை ஒரு 200 kg ஃபஸ்ட் போடுவோம். அடுத்து அதை இந்த நெட்டு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அந்த மாதிரி 1000 kg வரை எடுக்கும். ஸோ அந்த அது இருக்கிறது தான் வந்து அதில் தான் விறகு போட்டு ஹீட்டு வர்றது அந்த அதில். ஸோ ஹீட்டு வந்து இந்த ப்ரொப்பல்லர் இருக்கும். இது வழி இப்படியே ப்ரொப்பல்லர் வழி ஹீட் இங்கே வரும். இதில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். நம்ம வந்து வாஷ் பண்ணி தான் ஏற்றுறோம். சரி, அந்த வாட்டர் கண்டென்ட் வந்து வேப்பராய் இது வழி அப்படியே வெளியில் போயிடும். ட்ரைங். ஸோ இதை இழுத்து அப்படியே வெளியில் போயிடும். அப்படியே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 45 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த 2 ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம 2 அதாவது 45, 47, 49 2 டிகிரி வச்சு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அப் டு 65 வரை. அதாவது ஒரு ஃபுல் ட்ரையர் நம்ம இது லோட் பண்ணோம்னா ஒரு 24 to 27 ஹவர்ஸில் ரெடி ஆகி வரும். ஓகே, தேங்க்யூ. இந்த அடுப்பு தாங்க ஏலக்காயை கரெக்டாக வந்து பதப்படுத்துறதுக்காண்டி வெப்பத்தை கொடுக்கக்கூடிய அடுப்பு. இதில் கரெக்டாக சூடு ஏற்றுவாங்க. கரெக்டாக வெப்பம் வந்து இது ஏலக்காயை பதப்படுத்தும். இது வந்து ட்ரை பண்ணுறோம்ல, ட்ரை பண்ணுற காடமங்க இதில் போட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுக்கிறது. ஸோ இந்த காடமங்க வந்து க்ளீன் பண்ண கழிஞ்சு இந்த இப்படி இருக்கும். க்ளீன் பண்ண கழிஞ்சு இப்படி இருக்கும். இது க்ளீன் பண்ணி எடுக்கிற மிஷின். வாரி போட்டு பதப்படுத்தப்பட்ட ஏலக்காய் நல்ல ஏலக்காயாக மணமுள்ள ஏலக்காயாக மாறினது. இந்த ஏலக்காயை தரம் பிரித்து அதற்கான விலையை நிர்ணயிப்பாங்க. அப்படி விலைப்பட்டியலை ஒன்று பார்க்கலாங்களா? இந்தியாவில் தரத்தை பொறுத்து 1 கிலோ ஏலக்காயின் விலை தோராயமாக 1600 ரூபாயிலிருந்து 3500 ரூபாய் வரை விற்பனையாகிறது. அளவுகள் தரத்திற்கு ஏற்ப விலை மாறுபடும். சந்தையின் தற்போதைய நிலவரப்படி சராசரி தரம், அதாவது 6.5 mm 7 வரைக்கும் இருக்கக்கூடிய ஏலக்காய் 1600 ரூபாயிலிருந்து 2300 ரூபாய் வரைக்கும். பிரீமியம் தரம் நல்ல தரமாக இருக்கக்கூடிய ஏலக்காய் 7.5 mm 8 mm வரைக்கும் இருக்கக்கூடியது 2500லேருந்து 3000 ரூபா வரைக்கும் விற்கப்படுகிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயர்தரமாக இருக்கக்கூடியது 10 mmக்கு மேலே இருக்கும். அது எப்படின்னா 3100 ரூபாயிலிருந்து 3500 வரைக்கும் விற்கப்படுதாங்க. இதுதாங்க இன்றைக்கி ஏலக்காயோட பெரிய விலை. இது நம்முடைய ஏலக்காய் விவசாயிகளுக்கு முக்கியமான ஒரு தொழிலாக இருக்கிறது. அந்த நாட்டின் ஒரு பெரிய ஒரு ஏற்றுமதியாகவும் இருக்கக்கூடிய தொழில் ஏலக்காய். நமக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்த்தீங்களா? ஏலக்காயை வாங்கும், ஏலக்காய் மக்களை முன்னேற்றுவோம், ஏலக்காய் விவசாயிகளை முன்னேற்றுவோம். நன்றி, வணக்கம்.